ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2239வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதற்கு அந்த பிரபந்த கருத்துக்களை நினைவுபடுத்தும் வகையாக மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதாக இந்த நிறைவுரை அமைகிறது. பிரபந்தத்தின் சுருக்கம்: எம்பெருமான் தன்னுடைய காரணம் பற்றாத கருணையினால் ஆழ்வாருக்கு காட்சி வழங்க அவனுடைய தனித்தன்மை, வடிவு, பண்பு, செல்வங்களில் ஈடுபட்ட ஆழ்வார் எம்பெருமானை தம் முதல் பிரபந்தமான பெரிய திருமொழியிலும் இரண்டாம் பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகத்திலும் உள்ளத்தால் அனுபவித்தார். அதனால் மன நிறைவு அடையாமல் வெளி உறுப்புகளாலும் எம்பெருமானை ஆரத்தழுவி அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பிய திருமங்கையாழ்வார் அதற்காக மூன்றாவது பிரபந்தமான திருவெழுகூற்றிருக்கையிலே குடந்தை ஆறாவமுதன் திருவடிகளிலே அடைக்கலம் புகுந்தார். அதனாலும் தன்னுடைய விருப்பம் நிறைவேறாமையாலே தன் தனித்தன்மையாகிய அவனுக்கே அற்று தீர்ந்திருக்கும் பண்பை, பாரதந்திரியத்தை அழித்து கொண்டாவது எம்பெருமானை தன்னிடம் வரவழைக்கலாம் என்ற வேட்கை மிகுதியால் சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்ற இரு பிரபந்தங்களையும் அருளினார் என்பதை ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றாத எம்பெருமானுடைய தனித்தன்மை, பரத்துவம், வடிவு, பண்பு, செல்வங்களையும் அவன் உகந்து எழுந்தருளியிருக்கும் இடங்களின் சிறப்பையும் அளித்து விடுவோம் என்று கருதி ஆழ்வார் இந்த சிறிய திருமடலிலே அவற்றை அளிக்க பார்க்கிறார். இந்த பிரபந்தம், சிறிய திருமடலாகிய இந்த பிரபந்தம் 155 அடிகளால் ஆகிய கலிவெண்பா. ஒரே அடி எதுகை பிரபந்தம் முழுவதும் அமைந்திருக்கிறது. எல்லாம் வல்ல நாராயணன் என்ற பெயரில் வரக்கூடிய இரண்டாவது எழுத்தான ரா என்பது இந்த பிரபந்தத்தின் முழுமையாக எதுகையாக இரண்டாவது எழுத்தாக அமைந்து, ஒவ்வொரு வார்த்தையும் முதல் வார்த்தையின் இரண்டாவது எழுத்தாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். சிறிய திருமடலிலே கூறப்பட்டுள்ள செய்திகளின் சுருக்கம் அதனை இப்பொழுது அனுபவிக்கலாம். இந்த திருமடல் மற்ற பிரபந்தங்களைப் போலல்லாமல் 4 அடிகள் கொண்ட பாட்டாக அமையாமல் மிக நீண்டதோர் பிரபந்தமாய் முழுவதும் ஒரே வாக்கியார்த்தமாய் இருப்பதனால் பகுதி பகுதியாக பிரித்து நாம் அனுபவித்தோம். ஆங்காங்கே பொருள் விளக்கம் தெரிந்தாலும் நீண்டதாக ஒரே வாக்கியமாக அமைந்ததன் பொருள் நெஞ்சிலே பதிவது அரிதாயிருக்குமாகையாலே அந்த குறை நீங்க கற்போர் மனம் தெளிய பிரபந்த மூலத்தை தழுவி இந்த பிரபந்தத்தின் சாரமான பொருள் இங்கே தரப்படுகிறது. எம்பெருமானுடைய தேவிகளுள் ஒருத்தி பூமி பிராட்டி. திருமாலிருஞ் சோலைமலை, திருவேங்கடமலை என்ற இரு மலைகளும் அவளுடைய இரு கொங்கைகள். தன்னை சுற்றியுள்ள கடலே இந்த நிலமகளுக்கு ஆடை. சிறந்த சூரியனே இவள் நெற்றியில் உள்ள திலகம், நெற்றி சுட்டி என்ற அணியாகும். கலங்கிய நீரினையுடைய ஆறுகள் இவள் மார்பின் மாலைகளாகும். பெரிய கரிய மேகங்கள் இவளுடைய கூந்தல், பெரும் புறக்கடல் இவளுடைய பெண்மைக்கு காவல். இப்படி பெண்ணின் இலக்கணத்தை முழுமையாக பெற்ற இந்த நிலமகளிடம் வாழும் மக்களால் கூறப்படும் புருஷார்த்தங்கள், உறுதி பொருள்கள் தர்மம், அர்த்தம், காமம், அறம், பொருள், இன்பம் என்ற 3 அந்த 3 இன்பம் என்ற உறுதி பொருளை பெற்றவர்களுக்கு மற்ற 2 எளிதில் பெறக்கூடியவையாகும். இந்த 3 தவிர வீடு பேறு, மோட்சம் என்ற 4ஆம் உறுதி பொருள் உண்டு என்று சிலர் கூறுவதுண்டு. அது விவேகமற்ற கூற்றே ஆகும். வீடு பேறு என்ற ஒன்றினை கொள்வது பொருத்தமல்லாதது என்பதனை நீங்களே தெளியும்படியாக நான் விரித்து கூறுவனவற்றை கேளுங்கள். சூரியனுடைய தேருக்கு ஒரே சக்கரந்தானாம். அந்த தேரில் பூட்டப்படும் குதிரைகள் 7. அந்த குதிரைகள் மேகமண்டலத்தில் உலாவக்கூடியதாம். அந்த சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு வைகுந்த விண்ணகருக்கு, வீட்டுலகுக்கு போவார்களாம். அங்கே போனவர்கள் அவர்களே விரும்பினாலும் மீண்டும் வேறு எங்கும் திரும்ப வர முடியாதாம். இந்த நில உலகுக்கு திரும்ப வர முடியாதாம். அந்த வீட்டுலகில் உண்ண விட்டாத அமுதம் இருக்கிறதாம். இதுதான் மோட்ச புருஷார்த்தமாம். வீடு பேறு பற்றி எந்த கூற்று அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள்.
அப்படிப்பட்ட வீடு பேறு என்பது இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம். இருட்டறையில் விளக்கு போல இவ்வுலகில் சுவையாக அனுபவிப்பதற்குரிய அச்சாவதாரங்களை விட்டுவிட்டு இருக்கிறதோ இல்லையோ என்று உறுதியாக முடிவு செய்ய இயலாத வீடு பேற்றை நாடி செல்வது சரியான செயலா? எளிதில் அடையக்கூடியதும் இனியதுமாகிய முயலை விட்டுவிட்டு கிடைப்பதற்கு அரியதும் இனிமையற்றதுமான காக்கையை பிடிக்க முயலக்கூடிய செயல் போலும் அல்லவா இது? இதுவரையிலும் ஆழ்வார் தாமான தன்மையிலிருந்து அருளி செய்த கூற்று. இனி கூறுவதெல்லாம் எம்பெருமான் கண்ணனாய் அவதரித்த காலத்தில் ஆடிய கொடக்கூத்தில் ஈடுபட்டு அவனை அனுபவிக்க பெறாமையாலே மடலெடுக்க துணிந்த பிராட்டியின் கூற்றாக தமது நிலைமையை பரகால நாயகி பாவனையில் பேசுகிறார். பெண்களே, எனக்கு ஏற்பட்ட நிலைமையை சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் உலகத்தில் சம்சார வாழ்க்கை பெண்கள் செய்கிறபடியே தலைமயிர் முடியை உயர எடுத்து கட்டி மார்புக்கு கச்சணிந்து இடையிலே மேகலையை அணிந்து கண்களுக்கு மைதீட்டி என்னை அழகுபடுத்தி கொண்டு பந்தடித்து விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது செந்தாமரை கண்ணன் என்று பெயர் பெற்ற ஒருவன் எம்பெருமான் ஊரில் உள்ளோர் மகிழ பறையை அரைந்து கொண்டு கைகளிலே குடங்களை ஏந்தி, எனது இந்த கூத்தில் ஈடுபடாமல் இருக்கும் பெண்களும் இந்த தெருவில் இருக்கிறார்களோ என்று சொல்லிக்கொண்டு குடக்கூத்து ஆடிக்கொண்டிருந்த அழகில் ஈடுபட்ட என் தாயும் என் ஏனைய பெண்டிரும், அடி பரகால நாயகி, குடக்கூத்தினை காண நீயும் வாராய் என்றழைக்க, என் போராத காலம் வலியதாயிருந்ததால் நானும் குடக்கூத்தினை காணச் சென்றேன். சென்றதனால் மணி நிறத்தையும் இழந்தேன், கை வளையல்களையும் இழந்தேன். என் தோழியர் போன்றவர்கள் சொன்னதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாத நிலைமைகளாய் ஆனேன். அறிவு அடியோடு மழுங்கிவிட்டது. உடல் அழிந்தால் அமைதி வரலாம், அதற்கும் வெளியில்லை. இப்படி அறிவுகட்டிருக்கும் என் நிலையை கண்டு வருந்திய என் தாய் அடியார்களுடைய பாகவதர்களுடைய காலடி மண்ணை, தொண்டர் அடிப்பொடி மண்ணை எனக்கு காவலாக நெற்றியில் தடவினாள். அதற்கு மேலும் செங்குறிஞ்சி மாலையை அணிந்த சாஸ்தா என்னும் ஊர்காவல் தெய்வத்திற்கு தன் வணக்கத்தையும் செய்தாள். இவ்வளவு செய்தும் என் உள்ளத்து நோய் நீங்கவில்லை. என் அறிவு கலக்கம் தெளியவில்லை. பிடித்த பைத்தியம் கழியவில்லை. இழந்த மேனி நிறமும் மீண்டும் எய்தவில்லை. எனது இந்நிலையை கண்ட மூதாட்டிகள் குரத்தியை கொண்டு குறி சொல்லச் செய்தால் இப்பெண்ணை வருத்தும் தெய்வம் எதுவாக இருந்தாலும் புலப்பட்டு விடுமே, இது கைகண்ட உபாயமாயிற்றே என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் குரத்தி ஒருத்தி தானாகவே வந்து தெய்வ ஆவேசமுற்று ஒரு சிறு முரத்திலிருந்து சில நெற்களை எடுத்து குறிபார்த்து வியர்த்து உடல் நடுங்கி மயிர்கூச்செறிந்து கைகளை மோந்து பார்த்து, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணனை நினைத்து அவனுடைய காளமேக திருமேனியையும் வலக்கை ஆழி இடக்கை சங்கினையும் திருத்துழாய் மாலையினையும் அபிநயம் மூலமாக காட்டினாள். அதன்பின் வாய் திறந்து, அம்மையீர் அஞ்ச வேண்டாம், இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு புது தெய்வத்தின் தீண்டுதலால் இந்நோய் ஏற்படவில்லை. நோய் செய்த தெய்வத்தை நான் அறிந்தேன், உங்களுக்கு தெரிய கூறுகிறேன், கேளுங்கள் என்று கூறினாள். அவள் சொன்னாள், இந்த உலகை அளந்தவனும் இலங்கையை அழித்தவனும் இந்திரன் விடுத்த கல்மழையை தடுத்தவனும் கடலை கடைந்து அமுதத்தை தேவருக்கு வழங்கியவனும் எவனோ அவனே திருவாய்ப்பாடியில் யசோதை வைத்திருந்த வெண்ணெயை களவாடி உண்டு அக்குற்றத்திற்காக கண்ணி குறுங்கயிற்றால் உரலோடு கட்டுண்டவனும் காளியன் செருக்கை அழித்தவனும் சூர்ப்பனகையை அங்கபங்கம் செய்து அவளுடைய அண்ணன் கரனை போர்க்களத்தில் பெரிதும் துன்புறுத்தி கொன்றவனும் பிராட்டிக்காக ராவணனது 10 தலைகளையும் அறுத்து ஒழித்தவனும் பிரகலாதனுக்காக நரசிங்க உருக்கொண்டு இரணியனை அளித்தவனும் மாவலியிடம் 3 அடி மண் தானம் வாங்கி 3 உலகங்களையும் அளந்தவனும் கூர்ம வடிவெடுத்து கடலை கடைந்தவனும் கஜேந்திரன் துயரை துடைத்தவனுமாகிய எம்பெருமான் ஆவான். அவனே உன் பெண்ணுக்கு நோய் செய்துள்ளான் என்று சொன்னாள். அது கேட்ட பரகால நாயகியின் தாயார், அம்மா எம்பெருமானுடைய அடியவள் இவள், அம்மா எம்பெருமானுடைய அடியவள் இவள், எம்பெருமான் இவளுக்கு வேண்டியவற்றை அருளாமல் விடமாட்டான், அதனால் இனி இவளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி கவலை இல்லாமல் இருப்பாளானாள். எம்பெருமான் குடக்கூத்தின் போது அவன் திருமேனியை கண்டதே காரணமாக நான்
பரகால நாயகி, நான் நிலை தடுமாறி வாய்பிதற்ற வாடை பெரிதும் நலிய என் துயரை பறைசாற்ற மடல் எடுத்தால் சிலர் பழி தூற்றுவார்களே என்று எண்ணி வீட்டில் வாளா அடங்கி கிடந்தேன். சரி, இனி அவனுக்கு தூது விட்டு பார்ப்போம் என்று பார்த்து வேறு அனுகூலர் யாரையும் காணாமையாலே என் நெஞ்சு தன்னையே அழைத்து, நெஞ்சே, எம்பெருமானிடம் சென்று அவன் திருத்துழாய் மாலை பிரசாதத்தை கேள், அவன் தருவானா, அதை தருவானா மாட்டானா என்பதில் ஏதாவது ஒரு பதிலை அவன் சொல்லும்படியாக நான் சொல்லி அனுப்பும் வார்த்தையினை அயலார் காதில் படாதபடி ரகசியமாக நீ சொல். அது கேட்டு அவன் அன்பு தோற்ற விசாரித்தாலும் சரி, அல்லது அப்படி ஒருவரையும் நமக்கு தெரியாது என்று நிராகரித்தாலும் சரி, ஏதோ ஒரு பதிலை தெரிந்து கொண்டு உடனே மீண்டும் கடுக வந்து சேர்ந்திடு என்று சொல்லி எனது நெஞ்சை போகுமாறு கூறினேன். ஆனால் போன நெஞ்சம் என்னை மறந்து அந்த கடல் வண்ணனான எம்பெருமானிடமே தங்கிவிட்டது. என்னை பரிகசிக்கும் ஊர் மக்கள் நினைத்தபடியே நடந்துவிட்டது. என்னை பற்றி கவலைப்படக்கூடியவர் ஒருவரும் இல்லை. தீ அருகில் இட்ட மெழுகு போல் என் ஆன்மா உருகுகின்றது. ஊரே உறங்கினாலும் என் கண்கள் உறங்காமல் அவனை மறக்காமல் அவன் திருநாமங்களையே பிதற்றிக் கொண்டிருக்கின்றன. நாயகன் தானே வருகிறான், வந்து சேர்கிறான். சிறிது ஆறி இருக்க வேண்டாமா? இப்படி பதறலாமா என்கிறீர்களோ? நன்று சொன்னீர்கள். கடலன்ன காமம் உடையவர்கள் நன்மை தீமைகளை உணர்ந்து பெண்மைக்குரிய அடக்கம் முதலிய பண்புகளை நினைத்து வாழாதிருத்தல் இயலுமோ? தான் விரும்பிய காதலன் பின்போன வாசவதத்தையை உலகம் புகழவில்லையோ? அவளை போன்ற துணிவுடையவளான எனது இக்கருத்தினை ஏற்காதவர்களை நான் என் தலைவர்களாக கொள்ள மாட்டேன். அவர்களது சொல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பேண மாட்டேன். பின் என் செய்வேன் என்றால், நான் எம்பெருமானுடைய காரார் திருமேனி காணும் அளவும் திருவேங்கடம், திருக்கோவிலூர், கச்சி ஊரகம், பேரகம், வெள்ளரை, வெஹ்கா, திருவாலி, தண்கால், நரையூர், திருப்புலியூர், திருவரங்கம், திருக்கண்ணமங்கை, திருவிண்ணகரம், திருக்கண்ணபுரம், திருச்சேரை, திருவழுந்தூர், திருக்குடந்தை, சோழிங்கபுரம், கடல்மல்லை, திருவிடவெந்தை, திருநீர்மலை, திருமாலிருஞ்சோலைமலை, திருமோகூர், வதரையாச்சிரமம், வடமதுரை முதலிய அனைத்து திருப்பதிகள் தோறும் நுழைந்து பெருந்தெருக்கள் சந்திக்கும் இடங்களில் இருந்து கொண்டு பலரும் கேட்கும்படியாக எம்பெருமானுடைய குணக்கேடுகளை விளக்கும் புதிய சகசிரநாம பட்டியலை பற்றி பேசிக்கொண்டும் என்னை இகழ்பவருடைய பேச்சுக்களை செவியிலேயே கொள்ளாமல் மடலூரக் கடவேன் என்று பரகால நாயகி கூறி நிறைவு செய்கிறாள் இந்த சிறிய திருமடல் பிரபந்தத்தை. இதுவையே இந்த சிறிய திருமடல் பிரபந்தத்தின் செய்திகளாகும். அரட்டமுக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரும் மன்னர் ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த அளவிலே சிறிய திருமடல் பிரபந்த உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த பிரபந்த அனுபவத்துடன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம்.